உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேருக்கு நேர் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் வாரம் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், இயக்கங்களின் தலைவர்களை சந்தித்து அரசியல் நிலவரம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு அரசியல் கட்சியை துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய எண்ணப்படி தற்போதைய தமிழகத்தின் அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? ஆரோக்கியமாக இருக்கிறதா? நான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி நடத்தலை, தொடர்ந்து நடத்துகிறேன். இதை தொடங்கியவர் எங்கள் ஐயா சி. ஆதித்தனார் அவர்கள். அவர் தொடங்கி அவர் எந்த நோக்கத்துக்காக தொடங்கினாரோ அந்த நோக்கம் அப்படி, தேவை அப்படி இருக்குது, பாதை சரியாக இருக்குது, பயணம் பாதையில் நிறுத்தப்பட்டிருந்துச்சு. அதை அவர் இந்த கட்சியை கலைக்காமல் திமுகவில் போய் இணைஞ்சிடறாரு. அப்போ ஊடகவியலாளர்கள் கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் அமைப்பை கலைக்காமல் நீங்கள் போய் கட்சியில் சேர்றீங்களே, இதை யார் பின்னாடி நடத்துவா உங்களுக்கு பின்னாடின்னு. வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொல்லிடுறாரு. அது பல ஆண்டுகள் கழித்து யாரும் எதிர்பார்க்காத சூழலை நாங்கள் அதை எடுத்து செய்கிறோம். அதில் அரசியல், இன்றைய அரசியல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர் இந்த காலத்தில் இருந்த அரசியல் நிலை இல்லை. அவர் அரசியல் என்பதே முழுக்க மக்களுக்கான சேவை தான்ங்கிறாரு. இப்போ அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும்போது மாப்பிள்ளை என்ன செய்கிறாருன்னா அரசியல் இருக்கார் அப்படிங்கிறாங்க. அது அப்போ தொழிலாக மாறி இருக்குது. இது ஒரு வர்த்தகமாக மாறி நிற்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. கட்சிகளெல்லாம் நிறுவனமாகி கொண்டு இருக்கிறத பார்க்குறீங்க. ஏன்னா தலைவர் அப்பா, மகன் ஒரு பதவி, அவருக்கு இன்னொரு பதவி, மகளுக்கு ஒரு பதவி. ஒவ்வொரு கட்சியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வரும்போது இந்த கட்சிகள் நிறுவனங்களாக மாறிக்கொண்டு இருக்குது. அப்போ இந்த கட்சிகள் நாட்டுக்கானதா வீட்டுக்கானதாங்கிற கேள்வி எழும். அப்போ அரசியல் எப்படின்னா, இப்போ ஒரு பெரிய முதலீடு, ஒரு தொகுதின்னா எவ்வளோ செலவு பண்ணுவேன்? இப்போ 10 கோடி முதலீடு செஞ்சால் பிறகு 100 கோடி சம்பாதிக்கலாம்னா, இது ஒரு முதலீடு செய்த லாபம் ஈட்டுக்கிற ஒரு தொழிலாக மாறிக்கொண்டு வருவதை நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த அரசியலை தான் நம்ம செய்ய போகிறோமா, தொடர போகிறோமா? அப்போ அரசியல் என்பது முழுக்க மக்களுக்கான சேவை அப்படின்னா அது அப்படி இருக்குதா? இப்போ நாங்கள் நாம் தமிழர் கட்சி எப்படி நினைக்கிறோன்னா, அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான். அரசியல் அப்படிங்கிறது எல்லா உயிருக்கும் இருக்குது. இப்போ வரிப்புலி இனம் அழியுது, யானை இனம் அழியுது, பனிக்கரடி இனம் அழிஞ்சு கொண்டிருக்குது. அதையெல்லாம் பாதுகாக்கணும், அதுக்கு வனவிலங்கு காப்பகங்களை உருவாக்கி பாதுகாக்கணும்னு சொல்கிறது அந்த உயிரினங்களுக்கான அரசியலாக மாறிடுது. இப்போ அது மாதிரி மாட்டுக்கு கோமாரி நோய் வருது, அதை மருத்துவ முகாம் போட்டு தடுங்க, அதை காப்பாற்றுங்க அப்படின்னு நம்ம போராட்டம் நடத்தினா அது மாடுகளுக்கான அரசியலாக மாறுது. அப்போ எல்லா உயிர்களுக்கும் இங்கே அரசியல் இருக்குது. இந்த காடுகளில் போய் நீங்கள் சிகரெட்டை போச்சுட்டு போட்டுறாதீங்க, இந்த காடு பற்றி எரிஞ்சிரும்னு தடுக்கிறது காடுகளுக்கான அரசியலாக இருக்குது. அங்கே இந்த பாலித்தீன் நெகிழி தாளை போட்டுறாதீங்க, தண்ணீர் பொட்டலத்தை குடிச்சிட்டு அது மானும் வரையாடும் தின்னுட்டு செமிக்காமல் செத்து போயிடும் அப்படின்னு தடுக்கிறது இருக்குது. அது அந்த உயிரினங்களுக்கான அரசியல். அப்போ அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது. அப்போ அப்படி இன்றைக்கி இருக்கா அப்படின்னா அந்த அரசியல் இல்லை. பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலைக்கு வந்துடுது. இப்போ அது ஜனநாயகம் செத்து போய் பணநாயகம் மேலோங்கிருச்சு. அப்போ அந்த அரசியலை முதல்ல நம்ம மாற்ற போகிறோமா, இல்லை அதை ஏற்றுக்கொண்டு பின்தொடர போகிறோமாங்கிறதான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற தலையாய சிக்கல். இப்போ நீங்கள் கேட்குறது இதுவரை நீங்கள் பார்த்துருக்கிற அரசியலே இந்த அரசியல் தான். அதை தான் நான் இப்போ கேட்க போகிறேன். இது போன்ற ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் இப்போது தமிழக சூழலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இது போன்ற அரசியலை உங்களுடைய ஒரு கட்சி மட்டும் நினைத்து மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது? கட்சி நினைக்கிறது இல்லை, ஒரு கட்சியோ ஒரு தலைமையோ ஒரு தனி மனிதனோ அப்படி நினைக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் இப்போ மாற்றம்ங்கிறத நான் எப்படி நினைப்பேன், நான் எப்படி பார்க்குறேன், நான் ஒரு தத்துவத்தை ஏற்கிறேன். அந்த தத்துவம் என்ன சொல்லுது, நீ உலகத்தை நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ, எப்படி மாற்றணும்னு நினைக்கிறியோ, அந்த மாற்றத்தையும் ஒன்றிலிருந்து தான் தொடங்கணுங்கிறதான் தத்துவம். இப்போ எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நான் பிற மொழி கலவாமல் நான் என் தாய்மொழியை பேசணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் பேசணும்னு சொன்னால் நான் பேசணும், அப்படி தான் செய்யணும். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றத்தையும் எனக்குள்ள, இப்போ மாற்றம் என்பது மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொருவரும் ஒரு இடத்தில் கூடனா அடுத்த நொடியில் மாற்றம், அப்படி தான் நம்ம செய்ய முடியும். அப்போ அதுக்கான கருத்தியல் புரட்சியை நம்ம செய்யணும். அதே ஒவ்வொருத்தராக செய்யணும். ஒருத்தர் நினச்சி மாற்றுதில்லை, ஒவ்வொருத்தரும் நினச்சி. நம்ம கிராமங்களில் சொல்லுவாங்க தனி மரம் தோப்பாகாதுன்னு. அது சரிதான். ஆனால் தனித்தனி மரங்கள்லாம் சேர்ந்து தான் தோப்பாகுது, அதுவும் சரிதான். அப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த சிந்தனை விதை தூவப்படும் போது, அது முளைச்சி வரும்போது அது ஒரு பெரிய புரட்சியாக, ஒரு மாபெரும் அரசியல் எழுச்சியாக மாறுது. இப்போ நீங்கள் அப்படித்தானே ஆம் ஆத்மியை பார்த்தீங்க. இப்போ நானாவது சின்ன வயசுலேருந்து பல்வேறு அரசியல் இயக்கங்களில் பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய இயக்கங்கள்லேருந்து வளர்ந்து வந்தவன்.
ஒரு தேசிய உரிமைக்கு விடுதலைக்கு நின்று போராடி வந்தவன். ஆம் ஆத்மியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அப்படி இல்லை. அவர் ஒரு அதிகாரி, ஒரு நேர்மையான அதிகாரி. ஊழலுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வந்துடுது அவர் மேலே. அது ஒரு மாற்றம். இப்போ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் அந்த தன்னெழுச்சி, அந்த அந்த தேவை வரும்போது தானாக மாற்றம் வந்துடும். இந்த மாற்றத்துக்கான அரசியலில் வந்து நீங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த மாற்று பாதை உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறதா? இதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இதுவரை கொண்டு வந்திருக்கிறதா? இப்போ இது முடியும் முடியாது அதெல்லாம் பேச்சு. தேவையா தேவையில்லையா? எது ஒன்றும் தேவையிலிருந்து தான் பிறக்குது, சாத்தியத்திலேருந்து எதுவும் பிறக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வானத்தில் பறக்க முடியுமான்னு நினச்சா மறந்துருக்கவே முடியாது. அது தேவையா தேவையில்லையா? தேவைப்படுது. ஒரு வானூர்தியை கண்டுபிடிக்கிறான், பறக்கிறான் மனிதன். இப்போ அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் வந்து எப்படி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டேன்னா, இப்போ என்னுடைய தலைவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து நல்லவர்கள் கூட தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி உண்டு, வரலாற்றில் செய்தி உண்டு. நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லை. இதை நாங்கள் வச்சிருக்க தத்துவம். அதுக்கு முன்னாடி இங்கே இராணுவம் கட்டி போராடிய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கை நீ தோற்கிறவரைங்கிறாரு. அசைக்க முடியாத நம்பிக்கை தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆன்ம பலமாக வலிமையாக நிற்கிது. அந்த மாதிரி முடியாதுங்கிறத நான் போய் வேற ஒரு தேசத்தில் வேற ஒரு நிலத்தில் புரட்சியை முன்னெடுத்தேன்னா, என் தாய் நிலத்தில் என் உடன் பிறந்தார்களுக்கு இடையில், என் பெற்றோர்கள், என் சொந்த பந்தங்களுக்கு இடையில் இந்த கருத்தியல் புரட்சியை விதைச்சி வெல்லணும்னு துடிக்கிறோம். இதில் முடியாதுங்கிறதுக்கு என்ன இருக்குது? அது கட்டாயம் நடக்கும். அப்போ நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை நீங்கள் பார்க்கணும். எதையுமே தனி மனிதன் கருத்துன்னு தள்ளி வச்சிட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற தத்துவங்கள், மார்க்சியமோ லெனினியமோ காந்தியமோ பெரியாரியமோ அம்பேத்கரியமோ அல்லது பைபிளோ பகவத்கீதையோ குரானோ வேத இதிகாசங்களோ புராணங்களோ தத்துவங்களோ எல்லாமே தனி மனிதனால் சொல்லப்பட்டது தான். இவன் யார் சொல்கிறதுக்கு நம்ம கேட்குறதுக்குன்னு நினச்சா, இன்னைக்கு தனி மனிதன் கருத்துன்று நீங்கள் தள்ளி வைக்க முடியாது. நாளைக்கு 4 பேர் சொல்லலாம், 4000 பேர் சொல்லலாம், 4 லட்சம் பேர் சொல்லலாம், நாடே சொல்லலாம், உலகமே சொல்லலாம். அப்படி தான் இந்த தத்துவங்கள் வந்திருக்குது. அது மாதிரி நம்ம ஒரு குச்சியை கொளுத்தி போடுறோம். ஒரு வண்டி நிறைய குப்பை இருக்குன்னா அதை கொளுத்துறதுக்கு ஒரு வண்டி நிறைய எந்த பைத்தியக்காரனும் நெருப்படுத்திட்டு போகிறதில்ல. அவன் ஒரு தீக்குச்சி ஒரு தீப்பெட்டி தான். அப்படி ஒரு கொளுத்தி போடுறோம், அது எரியும். அந்த தேவை எரிஞ்சு கொளுத்தணும். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகுது. ஸோ இதற்காக ஒவ்வொரு கட்சிகளும் பெரிய கட்சிகள் எல்லாம் வந்து தயாராகிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவில் தயாராகி இருக்கிறீங்க? என்ன மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கிறீங்க? அதாவது முற்றுமுழுதாக மாற்று அரசியல் அப்படிங்கிறத நான் வந்து ஆட்சி மாற்றத்துக்கான போராட்டக்காரன் இல்லை, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான போராட்டக்காரன். அப்போ அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக்கணும். இப்போ இங்கே ஆட்சி மாறி வந்து பயன் இல்லை. அதே ஊழல், அதே லஞ்சம், அதே இருட்டு, அதே திருட்டு. இது எந்த மாற்றத்தையும் நம்ம ஒரு சின்ன பணியிடை மாற்றம் கூட நீங்கள் பண்ண, அது அரசே ஒப்பந்தம் விட்டுருது. ஓட்டுநராக இவ்வளோ கொடுத்துரு, உதவி ஆய்வாளராக இவ்வளோ கொடுத்துரு, பணியிடை மாற்றமாக இவ்வளோ கொடுத்துரு. அப்போ மண்ணா நீ அள்ளிக்க இவ்வளோ கமிஷன் கொடு, இது மரமாக நீ இவ்வளோ வெட்டிக்க, அதை ஒழிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த இதில் முற்றுமுழுதான ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்பன்னு நினைக்கிறேன். இப்போ உளவியலாக என் இன மக்களுக்கு ஒரு நோய் இருக்குது. என்னால் முடியாது, யாரோ வந்து எனக்கு செஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு ஒன்று தாழ்வு மனப்பான்மையிலே நாங்கள் தாழ்ந்து போனோம். இப்போ முதல்ல அதுக்கு மருந்தடவி, நீ உலகத்திலே பெரியவன், நீ ரொம்ப மூத்தவன், உன்னால் முடியாது, உலகத்தில் எவனாலும் முடியாது, நீ எவ்வளோ பெருமைக்குரியவன் இப்போ தான் நாங்கள் எழுப்புகிறோம். விளங்குதான்? இப்போ அந்த இதில் இவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த தாழ்வு மனப்பான்மையாலே தாழ்ந்து போகிற ஒரு இனத்தை உணர்வு சூடேற்றி உசிப்பி கொண்டு வரோம். இப்போ அதில் நாங்கள் முற்றுமுழுதான் மாற்றுறோம். நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, நீங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சொந்த ஊரில் ஆடு மாடு மேய்க்கிறத அவமானம் நினச்சி என் பிள்ளையை வெளியேறிட்டு அரபு நாடுகளில் சுடுமணலில் வெம்புழுதியில் ஒட்டை மேய்ச்சிட்டு, இதுக்கு தோடை விற்றுருக்கு, தொங்கட்டான் விற்று, அம்மா தாலி வச்சு, கால் கொலுசு அடமானம் வச்சு, குடியிருக்கிற வீட்டை ஒத்திக்கி வச்சுட்டு அங்கே போய் அடிமையாக மேய்ச்சிக்கிட்டு இருக்குது. இதை உளவியலாக கொல்லணும். டென்மார்க்குன்னு ஒரு நாடு இருக்குடா, அது ஆடும் மாடு மட்டும்தான்டா மேய்க்குது, அது பணக்கார நாடாக இருக்குடா, எவன்டையும் பிச்சை எடுக்கல. நார்வேயில் வெறும் காடுடா, ஸ்வீடனில் வெறும் மீன்டா, இதில் எல்லா வளமும் இருந்து நாம ஏன்டா தெருவோடு நின்று திருவோடு ஏந்திக்கிட்டு இருக்கிறோம்? அப்போ நீ வா, இது செய்கிறது அவமானம் இல்லைடா, ஆடும் மாடும் நம் செல்வங்கள்னு அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இயற்கை வேளாண்மையை நம்ம எல்லாரும் பேசுகிறோம். இயற்கை வேளாண்மை, ஆடு மாடு சாணியும் புழுக்கையும் போட்டால் தானே இயற்கை வரும். அப்புறம் அதை மேய்க்காமல் எங்கிட்ட இயற்கை உரம். இங்கே கேரளாவில் ஒரு தம்பி கிருஷ்ணுன்னு அவர் பேர், கள்ளப்படம்னு படத்தில் நடித்தவர். அவருக்கு நாக்கில் புற்றுநோய் வந்துடுச்சு. இளைஞர், உடற்பயிற்சி செய்கிறாரு, புகை இல்லை, மது இல்லை, எப்படா புற்றுநோய் வந்துச்சு அப்படின்னு ஆய்வு செஞ்சால் என்னென்ன சாப்பிட்றாங்கன்னா, உடல் நலத்துக்காக பச்சை காய்கறி சாப்பிடுவேங்கிறாரு. பச்சை காய்கறி சாப்பிட்டதுனால நாக்கில் புற்றுனா அவன் உணவு சாப்பிட்றான்னா விஷத்தை சாப்பிட்ருக்கானான்னு பாருங்கள். அப்போ விளைஞ்ச காய்கறி விஷமாக விளைஞ்சிருக்கு. இது எதனால் விளைஞ்சது? இயற்கை உரம் இல்லை. நீ வந்து வேரில் உரம்ங்கிற பேரில் விஷத்தை கொட்டி வளர்க்குறோம்.
அதுக்கு பூச்சியை கொல்றோங்கிறோம். பூச்சியை கொண்டுட்டா உற்பத்தி எப்படி இருக்கும்? பூச்சி இந்த இடத்துல உட்காந்து அந்த இடத்துக்கு போனால் தான் இந்த மகரந்த தூக்கொண்டி அந்த மகரத்தில் ஓட்டினா தான் அது சூழ் பிடிச்சி அது வந்து காய்க்கவே ஆரம்பிக்கும். இப்போ இந்த புரிதலே நமக்கு இல்லை. இப்போ நாங்கள் விதையவே தொலைச்சிட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள். எங்ககிட்ட விதையே கிடையாது. எங்களுக்கு ஒரு நோய் என்னென்னா, கோழியா அது போன்லெஸ் சிக்கனாக இருக்கணும், திராட்சையா அது சீட்லெஸ் திராட்சையாக இருக்கணும். இது ஒரு நோய். இந்த நோயிலிருந்தே மீள வேண்டிய தேவை இருக்குது. முற்று முழுதாக ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்பணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது ஊழல், பசி, பஞ்சம், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதி அழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, வேலைவாய்ப்பின்மை, இந்த எல்லாத்தையுமே மாற்றணும்னு நினைக்கிறோம். பெண்ணிய இழிவு, இது எல்லாத்தையுமே தூக்கி வீசணும்னு நினைக்கிறோம். ஒரே நாளில் அந்த மாற்றத்தை நீங்கள் செஞ்சிட முடியாது. ஒரு கஷாயம் உடல் நலத்துக்கு குடித்தா எந்த கஷாயமும் கசப்பாக தான் இருக்கும், இனிப்பாக எந்த கஷாயமும் இருக்காது. ஆனால் ஒரு நாள் குடி குணமாகும்னு எந்த வருத்தி வைத்திருன்னு சொல்ல மாட்டான். 6 மாதம் ஒரு மண்டலம் நீங்கள் குடி, அப்போ தான் சரியாகும்பா. அதை குடிச்சு தான் தீரணும். அப்போ நிரந்தரமாக ஒரு நோயாளி ஒரு நோயை ஒரே நாளில் குணப்படுத்தின மருத்துவர் சொல்லுங்கள், குணமான நோய் சொல்லுங்கள். இது நீண்ட காலமாக இருக்கிற ஒரு நோய். இதை சரி செய்யணும். ஆனால் இதை சரி செய்யாமல் நம்ம விட்டுட்டு போக முடியாது. அதுக்கான ஒரு மாற்று அரசியலை தான் நாம் அதை முன்வைக்கிறோம். இப்போ இதில் நான் எங்களுடைய அரசியல் முன்னெடுப்புங்கிறது தனித்து நான் போட்டிகிட்டே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். 234 என் இன மக்கள் எங்கெங்கே வாழ்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் முன்னோர்கள், எங்கள் ஐயா சி.ப. ஆதித்தனாரும், எங்கள் ஐயா மாப்போசியுமே, ஐயா ஈவிகே சம்பத், இவங்கெல்லாம் சேர்ந்து போட்டிட்ட போது கூட அதிகபட்சமாக ஐயா 6 தொகுதியில் நின்றுக்காரு. அப்போ என் இன முன்னோர்கள் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக நின்னதை நான் விரும்பலை, அப்படி குறுக நான் விரும்பலை. அப்போ இந்த தேசிய மக்களுக்கு என்று பெருத்த ஒரு அரசியல் உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதனால தான் காரைக்கால், புதுச்சேரி, தமிழ்நாடு எல்லா தொகுதியிலையும் நம்ம போட்டிடுறோம். தனித்து போட்டிட்டால் தான் நான் மாற்று தத்துவத்தை வைக்க முடியும். நான் ஊழலை ஒழிப்பேங்கிறேன், யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? இப்போ உங்களுடைய கொள்கை மிக ஒரு சிறப்பான கொள்கை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும், மக்களை தட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உங்களுடைய எண்ணத்திற்கு ஒத்துக்கு போகக்கூடிய, உங்களுடைய கொள்கைக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு மாற்று கட்சியோ இல்லை ஒரு மாற்று அமைப்பு உங்களோடு சேர்ந்து கைகோர்த்து ஒரு தேர்தல் கிளம்புறங்க விருப்பப்பட்டால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? கட்டாயமாக நம்ம ஏற்போம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலில் வாய்ப்பில்லை. இந்த தேர்தலில் நான் ஒரு தேர்வு எழுதுகிறேன். 4 ஆண்டுகள் படிச்சிருக்கேன். இப்போ ஒரு தேர்வு எழுதுறேன். இந்த தேர்தலை நான் இனத்திற்கான தேர்தல் என்று பார்க்குறேன். இப்போ நீங்கள் இதை நுட்பமாக இதை விளங்கிக்கணும். இது நான் ஒரு கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவோடு வரல. ஒரு தேசினத்தின் மீட்சிக்கு நிற்கணும். அது அந்த உரிமை மீட்சிக்காக நிற்கிற ஒரு போராட்ட களத்தில் நிற்கிறோம். கடைசி நிலையில் என் இனம் நிற்கிது. என் மொழி செத்து போச்சு. என் இனம் ஏறக்குறைய சாதி மத உணர்ச்சிகளால் பிளந்து பிரிஞ்சு சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு. இதை சரி செய்யணும். ஒரு தேசிய இனத்தின் மொழியை மீட்டுருவாக்கம் செஞ்சு ஒரு தேசிய இனத்தை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய வரலாற்று பெரும்பணியை நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அது ஆனால் அதிகாரமற்ற எளிய மக்களின், வலிமையற்ற எளிய மக்களின் பிள்ளைகளாக நின்றுக்கிட்டு இந்த வேலையை செய்ய வேண்டியது இருக்குது. பொருளாதாரம் இல்லை, ஊடக வலிமை இல்லை, அரசியல் பின்புலம் இல்லை, சாதாரண பெற்றோர்களின் பிள்ளைகளாக நம்ம இதை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இந்த இடத்துல இப்போ நான் இந்த தேர்தலை தனித்து நின்று திராவிட கட்சிகளுக்கு வாக்கு இருக்குது. திமுக, அதிமுக, தேசிய கட்சி காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குங்கிறாங்க. மத உணர்வுக்கு வாக்கு வங்கி இருக்குங்கிறாங்க. உண்மையிலேயே இந்த தமிழனுங்கிற மான தமிழனுக்கு, ஒரு வீர தமிழனுக்குன்னு அந்த இன உணர்வுக்கு மான உணர்வுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கா இல்லையா? தமிழன் ஒருத்தன் இந்த நிலத்தில் வாழ்கிறானா இல்லையா? அவனுக்குன்னு ஒரு வாக்கு அது இருக்குதா இல்லையாங்கிற ஒரு தேர்வு எப்படி தெரியும்? இப்போ நான் ஒருத்தரோட சேர்ந்துட்டேன்னா அவங்க வலிமையில் எனக்கு வாக்கு வந்துருச்சு, இவங்க வலிமையில் வந்துருச்சுன்னு வரும். நான் மொத்த ஓட்டான்னு முதல்ல எனக்கு ஒரு தேர்வு எழுதுறேன் அப்படின்னு ஒரு ஓட்டு நிற்கிறேன். நானாவது போடுவேன்ல, மற்றவர் எத்தனை பேர் போடுறான்? ஒரு இன உணர்வு, மான உணர்வு கொண்ட தமிழ் மக்கள் இந்த நிலத்தில் வாழ்கிறானா இல்லை எல்லாம் செத்துட்டானாங்கிற ஒரு தேர்வு. அதுக்கு தான் இது தனிச்சு போட்டி. வெற்றிக்காக என்பதை விட ஒரு பரிசோதனை களமாக இந்த தேர்வு தான். ஆமாம், நீங்கள் அப்படி தானே பார்க்கணும். என்னை பொறுத்தவரை வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் முயற்சி. அதான் தத்துவம். அதை நம்ம எடுத்தோடனே எனக்கு வெற்றியை கொடுங்க நம்ம அது பண்ணணும்னு நான் இல்லை. முதல்ல இது ஒரு போர். நீண்ட காலமாக இந்த மண்ணை ஆண்டு அழித்து கொண்டிருக்கிற திராவிட அரசியல் பெருங்கட்சியில் 2 பெரும் பூதம் திமுக, அதிமுக. இதை முட்டி தூக்கணும்னா இது போர், புரட்சியால் தான் முடியும். கட்சி அதனால் நகர்த்த முடியாது. அப்போ வலிமையான இது ஒரு உள்ள உறுதியோடும் உள்ள தூய்மையான நேர்மையான உணர்வோடு நிற்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளை உருவாக்காமல் இந்த புரட்சியை முன்னெடுக்க முடியாது.
அப்போ அதுக்கு தான் நம்ம தனித்து போட்டிடுறோம். ஒருவேளை நான் இந்த தேர்தலில் குறிப்பிட்ட வாக்கை வாங்கி மென்று மேலே போகும்போது இந்த பிள்ளைங்க சரியாக இருப்பாங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பின்னாடி பின்தொடர் யாராவது வந்தால் நம்ம இணைச்சிக்கிட்டு பயணிக்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் 16 நம்ம தனித்து தான் போட்டியிடணும். இல்லைன்னா என்ன வலிமைன்னே தெரியாமல் நம்ம போய் நீங்கள் வாங்க நான் வேணா இப்போ நான் கூப்பிட்டா என்னோட வாங்கினேன் சின்ன பையன் ஆர்வக்கோளாறில் பிச்சுக்காம்பாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க. எல்லாம் பல ஆண்டுகள் 45 ஆண்டு 35 ஆண்டுகள் அரசியல் செஞ்சவங்க, நீண்ட பெரிய அனுபவம் உள்ள தலைவர்கள். நான் ஒரு பொடி பையன் சின்ன பையன் எல்லாம் காலுக்குலையும் கைகளையும் சுற்றி திரிஞ்சான். நம்ம கூட எல்லாம் மேடையில் வச்சுட்டு இருந்தால் இவன் கூப்பிட்டா இவன் பின்னாடி போகணுமான்னு நினைப்பாங்க. அப்போ மக்கள் யார் பின்னாடி நிற்கிறாங்க, எந்த உணர்வோடு நிற்கிறாங்க எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அதை மற்றது அடுத்த காலம் எடுத்து வைக்க முடியும். இப்போ தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக நீண்ட பாரம்பரியம் உள்ள பெரிய கட்சிகள் கூட ஒரு தனியாக நிற்கிறதுக்கு சில தயக்கங்கள் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடிமட்டம் வரைக்கும் கட்சி கட்டமைப்பு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து எப்படி இது போன்ற ஒரு துணிச்சலான முடிவு எடுக்க முடிஞ்சது உங்களால்? அது கட்சி எல்லா தொகுதியிலையும் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு தான் நீங்கள் பார்க்கணும். நான் வந்து கட்சி தொடங்கினதே ஒரு போராட்ட களத்தில் வந்தவுடனே தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்பட்டேன். அப்போ கட்சி பணி செய்ய முடியல, மக்களுக்கான சிக்கல்களில் போராட்ட களங்களே நின்றுட்டோம். அப்போ அது கட்சியை வளர்க்குறதுக்கு ஒரு வழி இருக்குது. நான் 234 தொகுதியும் 234 மாவட்டமாக பிரித்து 234 மாவட்ட செயலாளர் அப்படின்னு நம்ம கட்டமைச்சுக்கிட்டோம். இப்போ இந்த கட்சியை நான் வேறு வரைக்கும் கொண்டு சேர்க்க எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தேர்தலில் நான் தனித்து போட்டி போடுறது தான். 234 தொகுதி வேட்பாளரும் வீடு வீடுக்கு போய் கும்பிட்டு நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குன்னு சேர்த்துருவாங்க. நான் சொல்கிறது முதல் வெற்றி அது எனக்கு. அப்போ நாம் தமிழர்னு ஒரு கட்சி. ரெண்டாவது, தனித்து நீங்கள் போட்டி போட பயப்படுங்கிற போதில் இந்த மண்ணின் பிள்ளைகள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க தனித்து போட்டி போகிறேன். நான் நினச்சா யாரோடவாது ஒரு சீட்டை பகிர்ந்து கொண்டு பணத்தை வாங்கி கொண்டு நிற்கலாம். ஆனால் அதுவல்ல என் கனவுன்னு நான் என் மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கேன். என்ன முன்னோர்கள் இதைத்தான் செஞ்சிட்டாங்க. வர திராவிட கட்சிகள்கிட்ட சரணடைய, இங்கிட்டு 10 சீட்டு, இங்கிட்டு 5 சீட்டு, இங்கிட்டு ஒரு 6 மாதம், இங்கிட்டு ஒரு இதனால தான் நம்பிக்கையற்று போயிட்டுது. தனித்த பேர் இயக்கமாக முதன்மையான அரசியல் சக்திகளாக என் முன்னோர்கள் வளர முடியாமல் போனது காரணம் இதுதான் காரணம். அந்த பிள்ளையை அவர்கள் தவறுகள் இருந்து படிப்பினை பெற்ற பிள்ளை நான் வந்து அதை செய்ய தயாராக இல்லை. அதனால தான் நம்ம இதை போகிறோம். நீங்கள் வந்து இப்போ என்கிட்ட எல்லாரும் சிரிக்கிறது என்ன, காசு இல்லை அப்படி நிற்கிறேன்னு. காசு இருக்கிறவனுக்கு பணம் இருக்கிறவனுக்கு வாழணும்னு தான் தோணும். பணம் இல்லாத பசியோடு இருக்கிறவனுக்கு தான் போராடணும்னு தோணும். அதனால தான் பணம் இல்லைவா, அப்போ பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும்னா ஜனநாயகம் இருக்காது, பணநாயகம் தான் இருக்கும். அப்போ அதை நம்ம ஏற்கிறோமா எதிர்க்கிறோமான்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இது சரிதானா? அப்போ பணம் இருக்கிற முதலாளி தான்னா நாடு பெரும் முதலாளிகிட்ட தான் இருக்குமே ஒழிய மக்களுக்கான ஆட்சி எங்கே இருக்குது? நாடு மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டது, மக்களுக்கான அதிகாரமாக இருக்காதே, முதலாளிகளுக்கான தேசமும் அதிகாரமாக மாறி போயிடும். அதை ஏற்கிறோமா எதிர்க்கிறோமாங்கிறத இப்போ நமக்கு முன்னாடி இருக்குது. அப்போ எதிர்க்கிறோம்னா தடுக்கிறது யார்? ஒவ்வொருத்தரும் தடுக்கணும், வாங்க தடுப்போம். அதுதான் இந்த அரசியல். அப்போ அதை தான் நம்ம செய்கிறோம். அப்போ அதனால தான் நாம் வந்து தனித்து போட்டிங்கிறது போட்டிகிட்டே தீரணும். அப்போ தான் நான் வளர முடியும். நீங்கள் தனிச்சு போட்டி அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறீங்க, அதை நீங்கள் தீர்க்கமாக சொல்லிட்டீங்க. இருந்தாலும் உங்களை வந்து கூட்டணிகளில் சேர்ப்பதற்கோ இல்லை இயக்கங்களில் சேர்ப்பதற்கோ தமிழகத்தின் அரசியல் கட்சிகள் யாராவது உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்களா? என்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா நான் தொடக்கத்திலேருந்து இந்த முடிவில் இருக்கிறேன். ரெண்டாவது, அப்படி சாடமாடையாக பேசினாலும் என்னுடைய உறுதி தெரியும். நான் தனித்து தான் போட்டிடுவேன். என் தத்துவமே தனித்து நிற்கிறது தான். இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு யாராவது பின்தொடர்ந்தா வந்தால் யாரும் எங்களுக்கு காலும் வாளாக இருக்கலாம், தலை நாங்கள் தான். எல்லாரும் ஒன்றா நிற்போம், நாங்கள் தான் முன்னால் நிற்போம். இதுதான் தத்துவம். இதில் போய் இனி வந்து அவர்கிட்ட சரணடைகிறது இவர்கிட்ட சரணடைகிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவம். சரணடைஞ்சு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானதுங்கிறது தான் எங்கள் தத்துவம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அரசியலை கட்டி எழுப்போம். இனி போய் அவர்கிட்ட 3 சீட்டுக்கு நிற்கிறது, 3/4 சீட்டுக்கு முட்டிக்கால் போடுறது, அந்த வேலை இந்த இனப்பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால் என் நிலத்தை நான் ஆளணும், எல்லாரும் வாழணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு புதிய கூட்டணி ஒன்று உருவாகியிருக்கு. அதாவது மக்கள் நல கூட்டு இயக்கம் அப்படிங்கிறது திருமாவளவன், வைகோ அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்து இது மாதிரி ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்காங்க. இந்த கூட்டு இயக்கம் ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? ஒரு சரியாக அதை வந்து நான் இப்போ எங்கள் அன்னைங்க எல்லாம் சேர்ந்து இதை செய்கிறத நான் வரவேற்கிறேன். ஆனால் காலங்கடந்த முயற்சி, அதனால் அது எனக்கு ஒரு பெரிய எனக்குள்ள ஒரு வியப்பையோ இது எனக்குள்ளேயே ஒரு சலிப்புத்தன்மை தருது. இதெல்லாம் எங்கள் அன்னைங்க செஞ்சுருக்க வேண்டிய காலம். செஞ்சுருந்தால் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டிய தேவை எனக்கு வந்திருக்காது. அதை போய் இப்போ பேசி பயனில்லை. நான் வந்து இப்போ திமுக அதிமுகவை சம தராசில் வச்சு நிறுத்தி விமர்சிக்கிறேன்.
இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், ரெண்டுமே ஊழல்னா ரெண்டும் ஊழல். நீங்களே நான் சொல்கிறது இல்லை, ஐயா கலைஞர் திமுக எடுத்தால் அதிமுக ஊழலை புறம் படிக்கும், அதிமுக எடுத்தால் திமுக ஊழலை புறம் படிக்கும், இவங்களுடைய கொடுமையை புறம் படிக்கும், இவங்களுடைய கொடுமையை புறம் படிப்பாங்க. ரெண்டு இது மாறி மாறி பேசிக்கொள்வாங்க. ஆனால் ரெண்டு பேர் சொல்கிறது உண்மை தானே. இவங்களை பற்றி இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை, இவங்களை பற்றி இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை. இப்போ அந்த மாதிரி தான். நீங்கள் ஏன் மின்சார இல்லைன்னு ஐயா கலைஞர் வந்து அம்மா ஜெயலலிதாவை காட்டுவாங்க, அம்மா ஜெயலலிதாட்ட கேட்டிங்கன்னா ஐயா கலைஞரை காட்டுவாங்க. நமக்கு தெரியுது ரெண்டு பேரும் தான் காரணம்னு. இப்போ இது எந்த இதில் எங்கள் அன்னைங்க போய் யாரை எந்த அரசியலை முன் வச்சு பேசுவாங்கன்னு ஒன்று இருக்குது. திமுக விமர்சிப்பாங்கன்னா எல்லாருமே திமுகவோட இருந்திருக்காங்க. அதிமுக செய்கிறது தவறுனா அதிமுகவோட எல்லாருமே இருந்திருக்காங்க. அப்போ ஊழல் செஞ்சுருக்கு இந்த கட்சின்னா, ஊழல் செய்யும்போது நான் கொள்ளையடிச்சான்னா கொள்ளையடிக்கிறவங்க கூட நின்னான்னு. அப்போ அது வந்து பேச்சு எப்படி செய்ய முடியும்? மாறி மாறி ரெண்டு பக்கமும் நம்ம கூட்டணி வச்சுருக்கோம், அவங்களோட நின்று வென்று பதவியை அனுபவிச்சிருக்கும் போது இப்போ திடீர்னு நம்ம வந்து அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னா முன்னாடி நிற்கிற மக்களுக்கு முழுமையான நம்பிக்கை வரும்னு எனக்கு தோணலை. இப்போது இதுக்கு முன்னாடி வந்து இலங்கை தமிழர் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் போராடிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதான் இலங்கை தமிழர் பிரச்சனை இல்லை, ஒரு இலங்கை தமிழர் வந்து அது பிரச்சனை இல்லை, அது வந்து ஒரு உரிமை, ஒரு தேசிய இனத்தின் விடுதலை. அதை வந்து பிரச்சனைங்கிறது இந்த நதிநீர் சிக்கல், மீத்தேன் எரிகாற்று, இந்த கச்சத்தீவு மீட்பு, இதுதான் பிரச்சனை இல்லை. அது போன்ற ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் போராடிட்டு இருந்தீங்க. அந்த போராட்டம் கூட திரு வைகோ அவர்கள், திரு திருமாவளவன் அவர்கள், திரு பழ நெடுமாறன் அவர்கள் இவர்களோட சேர்ந்திருந்தீங்க. ஒரு கட்டத்தில் அதுலேருந்து பிரிய வேண்டிய சூழ்நிலை அது வந்து போராடிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நாங்கள் தான் போராடுறோம். அது அடையிற வரை போராடுவோம். அதான் எங்கள் தத்துவம். சேர்ந்து போராடிட்டு சேர்ந்து இல்லை. நான் வந்து அப்போ தனித்து இயக்கம் தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எல்லாரு கூடவும் நின்னேன், எல்லாரு கூடவும் நின்னேன். எல்லா மேடைகளையும் ஏறியிருக்கேன், பேசியிருக்கேன். காங்கிரஸுக்கு வாக்கேட்டிருக்கேன், உதயசூரியனுக்கு வாக்கேட்டிருக்கேன், அதிமுகவுக்கு வாக்கேட்டிருக்கேன், முரசு சின்னத்துக்கு வாக்கேட்டிருக்கேன், பம்பரத்துக்கு வாக்கேட்டிருக்கேன், கதிரவா சுற்றியதுக்கு வாக்கேட்டிருக்கேன். எல்லாரும் கூடவும் தான் நின்னேன். இன்றைக்கி வந்து நாம் தமிழர்னு ஒரு கட்சி ஆரம்பித்தது வந்து சகிக்க முடியாத தாங்க முடியாத காயம். நாங்கள் லட்சக்கணக்கான எங்கள் இன மக்கள் சிந்திய ரத்தத்திலையும் கண்ணீரிலையும் கருக்கொண்ட பிள்ளைகள், பல லட்சக்கணக்கான பிணங்களுக்கிடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள். அந்த காயத்தோடு நிற்கிற இனிமேல் போய் நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்க ஏன் நிற்கலைன்னா அது பேசிக்கிட்டு நீ பயனில்லை. ஒன்றா நிற்கணுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை, ஒன்றா சேர்ந்து நிற்கணுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு நோக்கத்துக்காக தனித்தனியாக கூட எல்லாரும் போராடலாம். அது வந்து தப்பு இல்லை. ஒரு ஒன்றுபட்டு போராடும் போது வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி இல்லை. நான் ஒரு தத்துவம் தான் தம்பி நான் எடுத்துக்கிறது. நானும் ஒரு கட்சியாக, எல்லா கட்சியோடும் இது ஒரு கட்சியாக இருக்கணுமா, முதன்மையான கட்சியாக இருக்கணுமா, இதுதான் இருக்கிறது. என் முன்னோர்கள் செய்த பிழையை நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஏன் வந்து இந்த கட்சிகள் திமுக அதிமுக மாதிரி வளர முடியல? இங்கே பிரச்சனை. விஜயகாந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 தேர்தலை அவர் தனித்து சந்தித்ததுன்னு விளைவு தான் எதிர்கட்சி தலைவர். இப்போ வந்து நீங்கள் அவருக்கே தெரியும், இப்போ எல்லாருக்குமே தெரியும், அவர் தனித்து நின்ற போது சந்தித்த வாக்கை இந்த பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வச்ச போது இப்போ தனித்து நின்னாலும் பெற மாட்டார். அப்போ நான் 1th பார்ட்டியா நம்பர் 1 பார்ட்டியா? இதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. இப்போ நான் என்னவாக, நான் வந்து ஒரு இனத்தின் எதிர்கால கனவோடு நிற்கிற ஒரு பிள்ளை, எனக்கு நீண்ட தூர பயணம் இருக்குது. நான் அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கட்டி எழுப்பணும்னு நினைக்கிறேன். நான் யாரோ வச்ச மரத்தில் எனக்கு ஒரு பணம் விழுவுன்னு வாய் பழந்துட்டு நான் நிற்கலை. நான் இன்னொரு தலைமுறைக்கு மரநட வந்திருக்கேன். என்னை போய் அதோட நில்லு இதோட நில்லுனா என்னை யாரும் முதலமைச்சராக ஏன் ஆளுன்னு சட்டை பிடிச்சி அடிக்க போகிறதும் இல்லை, சட்டமன்றத்துக்கு நீ ஏன்டா போகலன்னு என்னை முச்சந்தில் நிற்க வச்சு யாரும் அடிக்க போகிறதும் இல்லை. எனக்கு ஒரு கனவு இருக்குது, அதை நிறைவேற்றணும்னு நான் நினைக்கிறேன், போராடுறேன். அதனால வந்து நம்ம வந்து இவங்களோட போய் நிற்கிறது, அவங்களோட நிற்கிறது. நான் வந்து ஒரு புரட்சிகரமான அரசியலை முன்னெடுக்கணும்னா இந்த திமுக அதிமுகவுக்கு இதுக்கு 26ங்கிறாங்க, இதுக்கு 31ங்கிறாங்க, இது 2ஐயும் சேர்த்த ஒரு அசாத்திய வலிமையை பெறணும்னா நான் நீண்ட தூரம் ஓடணும். மக்களின் நம்பிக்கைக்குரியவனா மக்களே நம்பி நிற்கணும், அதே நேரம் மக்கள் நம்ப நிற்கணும். அதை வந்து நான் மாற்றம் என்பதே சொல்லல, செயல். அது செயல் மூலமாக நிரூபித்தா தான் என் மக்கள் நம்புவான். அப்போ அதனால தான் நம்ம இந்த வேலையை நிதானமாக பதறாமலும் சிதறாமலும் நம்ம செய்து கொண்டே போக வேண்டியது இருக்குது. இப்போது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் எதிர்க்கட்சிகள் அப்படின்னாலே அரசாங்கத்தின் மீது விமர்சனங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை தான் இருக்குது. இது ஏற்புடைய ஒரு அணுகுமுறை நினைக்கிறீங்களா? அரசியல் நடத்தணும்னா அரசாங்கத்தை குறை கூறணும் அப்படிங்கிறது மாதிரி அது தவிர்க்க முடியாது. ஆனால் யார் சொல்கிறதுன்னு இருக்குது. இப்போ நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மது சிக்கலை வச்சுக்கிடுவோமே, அதை வந்து இந்த 4 ஆண்டுகளில் 2011 தான் இந்த டாஸ்மார்க் திறக்கப்பட்டது, இந்த சாராய கடைகள் திறக்கப்பட்டது. இந்த 4 ஆண்டுகளில் தான் குடிச்சு மக்கள் நாசமாயிட்டாங்கிறத நான் ஏற்கலை. 44 ஆண்டுகளாக குடிக்கிறோம். அதுக்கு யார் காரணம்ங்கிறத நீங்கள்
வேரில் இருந்து பேசணும். நீங்கள் ஒரு பூவையும் இலையும் கிளையும் குறை சொல்லி புண்ணியம் இல்லை, வேரோட வெட்டணும். அப்போ நீங்கள் அதை தான் பார்க்கணும். இப்போ திமுக வந்து புதிதாக அப்படி தீ குளித்து மனித புனிதத்தன்மையோடு வெளியில் வந்துட்டதா இன்றைக்கி போய் ஐயா ஸ்டாலின் ஒவ்வொரு கிராமமாக போய் ஒவ்வொரு மக்களாக சந்திச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த 4 ஆண்டுகளில் தான் பிரச்சனை வந்துச்சா? அரை நூற்றாண்டுகால தீமை இது, அரை நூற்றாண்டுகால சிக்கல். இப்போ இன்றைக்கி வெள்ளம் மழை பெஞ்சு தண்ணிடுது. இந்த அடிப்படை கட்டமைப்பு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற நீர் வடிஞ்சு போய் ஒரு நீர் தாரையில் ஓடி போய் ஒரு இடத்துல தேங்கிறது கூட நீங்கள் ஒரு வழி செய்யலை. எத்தனை இப்போ ஒரு 3 ஆண்டுக்கு தேவையான மழை பெஞ்சிருக்குது, 3 மாதத்துக்கான நீரை நீங்கள் சேமிச்சிருக்கீங்களா? அப்போ எந்த அடிப்படை கட்டமைப்புமே செய்யலை. ஆனால் இந்த ஆட்சி இருக்கும்போது இவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது இவங்க குறை சொல்லுவாங்க, இவங்க இருக்கும்போது அவங்கள குறை சொல்லுவாங்க. இதை தானே நாங்கள் 50 ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளையிலேருந்து இந்த பாட்டு கட்சியை தான் கேட்டுட்டு வரோம். இந்த எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி மாதிரி இதை தான் மொத்தமாக ஒழிக்கணும்னு நாங்கள் துடிக்கிறது காரணமே இதுதான். இப்போ நீங்கள் அதில் ஆளுங்கட்சி சொல்கிறது யாருன்னு இருக்குல்ல, ஊழல் அம்மையார் ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு திமுக பேசுகிறது எப்படி இருக்கிறீங்க? நான் கூட சொல்லுவேன், நீ முன்னாள் முதல்வர் கலைஞர் இந்நாள் முதல்வர் ஜெயலலிதாங்கிறதே கைவிடுங்க. முன்னாள் சாராய வியாபாரி, இவங்க இந்நாள் சாராய வியாபாரி. நீங்கள் 2 பேருமே சாராயம் கச்சுறாங்க. நீங்கள் அண்ணா நூலகம் கலைஞர் திறந்தால் நீங்கள் மூடுறீங்க, புதிய சட்டசபை கட்டடம் திறந்தால் நீங்கள் மூடுறீங்க. இப்போ நீங்கள் அதை மருத்துவமனையாக மாற்றுவேன், நான் அது ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. எதாக இருந்தாலும் எழுத்து 2 பேரும் செய்கிறீங்க. ஆனால் அந்த சாராயங்காட்சி சரக்கு எடுக்கிறதுல மட்டும் 2 பேரும் ஒன்றா எடுக்கிறீங்களே எப்படி? நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க சாராய ஆலைகளில் சரக்கு எடுக்கிறீங்க, அவர் ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுடைய சாராய ஆலையிலேருந்து சரக்கு எடுக்கிறாங்க. அப்படின்னா எப்படி இருக்குது இதில்? இது எப்படி கொள்ளையடிக்கிறதுல கூட்டில் மட்டும் 2 பேரும் ஒன்றா ஒரே தத்துவத்தில் இருப்பீங்க. படிக்க வச்சு எங்களை ஆளாக்குன்னு ஒரு தலைவன் பெருந்தலைவர் காமராஜ், நீங்கள் எங்களை குடிக்க வச்சு நாசம் பண்ணுறீங்க. இது எப்படி ஏற்கிறது? அப்போ 2 பேருக்கு என்ன மாற்று வச்சுருக்கிறீங்க?